நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருக்கும்போது நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிப்பதற்கு சாயங்காலமாகிவிட்டது. அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து ஜனங்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு கிராமங்களுக்கு அனுப்பிட வேண்டும் என்று சொல்றாங்க. சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்களே ஜனங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் எதிர்மறையானது. காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய சீஷர்கள் எல்லாவற்றையுமே விட்டு தான் ஊழியத்திற்கு வந்து தன்னுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்து அவர் இந்த பதிலை சொன்னார். சீஷர்கள் சொல்றாங்க, எங்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்றாங்க. அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி ஜனங்களை புல்லின் மேல் பந்து இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களிடத்திலே கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. சீஷர்களை ஜனங்களிடத்திலே கொடுத்தார்கள். எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய குறைவுகளை அவரிடம் சொல்லும் போது அந்த குறைவை நிறைவாக்கி அற்புதம் செய்து நம்மோடு இருக்கிறதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். மீதமும் எடுக்க வைத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். God bless you.